கோடி புண்ணியம் தரும் புண்ணிய கோடீஸ்வரர். உலகை ஆளும் சிவபெருமான் பக்தர்களுக்கு கேட்ட வரங்களை வாரி வழங்குவார். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலான தர்மவர்த்தினி உடனுறை புண்ணிய கோடீஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் சின்ன காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது. ஒரு முறை தரிசித்தாலே கோடி புண்ணியம் கொடுக்கும் சிறப்பு வாய்ந்த தலமாக இக்கோவில் உள்ளது. கோவில் மூலவராக புண்ணிய கோடீஸ்வரரும் அம்பாளாக புவனேஸ்வரி தாயாரும் உள்ளனர். தலவரலாறு: பிரம்மாவின் யுகங்களில் ஒன்றான மேகவாகன கற்பம் என்ற யுகத்தில் திருமால் மேக வடிவம் கொண்டு சிவபெருமானை 1000 ஆண்டுகள் சுமந்து வழிபட்டார். இதனால் மனமிறங்கிய சிவபெருமான் என்ன வரம் வேண்டும் என்று திருமாலிடம் கேட்டார். அதற்கு திருமால், ஐயனே, உங்கள் அருளால் பிரம்மாவையும் சகல உலகங்களையும் படைக்கும் ஆற்றலை அடியேனுக்கு தந்தருள வேண்டும் என கேட்டார். அதற்கு இறைவனும் காஞ்சியில் சிவலிங்கத்தை ஸ்தாபித்து தாமரை மலர்களால் பூஜித்தால் படைக்கும் ஆற்றலை பெறுவீர்கள் என திருமாலுக்கு அருள் புரிந்தார். திருமாலும் காஞ்சியில் சிவலிங்கத்தை அமைத்து தீர்த்தத்தையும் ஏற்படுத்தினார். அதுவே இக்கோவிலில் சக்கர தீர்த்தமாக உள்ளது. இந்த தீர்த்தத்தில் தினமும் நீராடி சிவபெருமானை தாமரை மலர்களால் அர்ச்சித்தார் திருமால். இதை பார்த்த கஜேந்திரன் என்னும் யானை திருமாலுக்கு தொண்டு செய்து சிவபூஜையில் ஈடுபட்டது. ஒரு நாள் திடீரென குளத்தில் இருந்த முதலை அந்த யானையின் காலை பிடித்து கொண்டது. முதலையின் பிடியிலிருந்து விடுபட போராடிய யானை விடுபட முடியாமல் கடைசியில் ஆதி மூலமே என அழைக்க விரைந்து வந்த திருமால் முதலையிடமிருந்து யானையை விடுவித்தார். தொடர்ந்து சிவபூஜையில் ஈடுபட்ட திருமாலுக்கு சிவபெருமான் நந்தி மீது அமர்ந்தபடி காட்சி கொடுத்தார். வரதா வரதா என்று சிவபெருமானை அழைத்த திருமால் பிரம்மாவோடு சகல உலகங்களையும் படைக்கும் ஆற்றலை பெற்று வரதராஜன் என பெயர் பெற்றார். அவர் தங்கிய இடம் யானையின் பெயரால் அத்திரிகிரி, அத்தி என்றால் யானை என பெயர் பெற்று சிறப்புற்றது. கோவில் அமைப்பு: 2 நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரம் 5 கலசங்களை கொண்டு கிழக்கு நோக்கியவாறு அற்புதமாக காட்சி தருகிறது. ராஜகோபுரத்துக்கு எதிரில் சக்கர தீர்த்தம் அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தை தரிசித்துவிட்டு கோவிலுக்குள் நுழைந்ததும் பெரிய பிரகாரமும் முன்மண்டபமும் நம்மை வரவேற்கின்றன. பலிபீடம், கொடிமரம், நந்தி தேவரை வணங்கிய பின் முன்மண்டபத்திற்குள் நுழைகிறோம். அங்கு 24 தூண்களை கொண்டதாக மண்டபம் விசாலமானதாக காட்சி தருகிறது. இந்த தூண்களில் உள்ள ஊத்தவ தாண்டவ மூர்த்தி நரசிம்மரின் சிற்பங்கள் இந்த கோவிலின் தனி சிறப்பாக உள்ளது. சிவபெருமானின் பல்வேறு நடன தோரணைகள் பல தூண்களில் காணப்படுகின்றன. இங்கு கோவில் சுவர்களில் அழகிய புராண ஓவியங்கள் ஆங்காங்கே வரையப்பட்டுள்ளன. இந்த மண்டபத்தில் நவக்கிரக சன்னதி, சனி பகவான் சன்னதி, 4 சன்னதி உள்ளன. வலப்புறம் மகா கணபதியும் இடப்புறம் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானையும் வணங்கி அத்த மண்டபத்திற்குள் நுழைகிறோம். உள்ளே சென்றதும் சன்னதிக்கு முன்பாக பாலநந்தி வீற்றிருக்கிறார். அவரை தரிசித்துவிட்டு உள்ளே நுழைந்ததும் உற்சவர் மண்டபத்தில் ஆடவல்லான், சிவகாமி அம்மை, 4 உற்சவர் திருமேனிகளையும் அம்பாள் சந்திரசேகர திருமேனிகளையும் சோமஸ்கந்தர், பிரதோஷ நாயகர், சண்டிகேஸ்வரர், ஸ்ரீ கண்டார் போன்ற உற்சவ மூர்த்திகளையும் தரிசிக்கிறோம். சன்னதிக்கு முன்பாக உள்ள அத்த மண்டபத்தில் கணபதி, சூரிய பகவான் அருள்பாலிக்கின்றனர். தேவராஜ விமானத்தின் கீழ் சதுர வடிவ ஆவுடையாருடன் கூடிய பெரிய சிவலிங்க திருமேனியாக மூலவர் கிழக்கு நோக்கி புண்ணிய கோடீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். காஞ்சியில்தான் காமகோடி பீடம், புண்ணிய கோடி பீடம், ருத்ரகோடி பீடம் என இம்மூன்றும் அமைந்துள்ளது. அதில் புண்ணிய கோடி பீடம் உள்ள சிறப்பு வாய்ந்த கோவிலாக இக்கோவில் உள்ளது. மூலவரை தரிசித்து வெளியே வரும்போது புண்ணிய கோடி பீடத்தை காண முடிகிறது. அழகாக அமைந்துள்ள உள்பிரகாரத்தை வலம் வரும்போது புண்ணிய கோடி விமானத்தையும் தரிசிக்கிறோம். கருவறை கோஷ்டத்தில் நர்த்தன கணபதி, மேதா தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு பிரம்மா, விஷ்ணு துர்க்கையை தரிசிக்கிறோம். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய நாட்களில் ராகு காலங்களில் விஷ்ணு துர்க்கைக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. உள்பிரகாரத்தில் அமைந்துள்ள 4 சப்தமாதர்கள் மகாவித்யா கணபதி, கைலாசநாதர், சண்டிகேஸ்வரர், காசி விஸ்வநாதர் ஆகியோரை தரிசிக்கிறோம். அடுத்து புவனேஸ்வரி என்கிற தர்மவர்த்தினி அம்பாள் 4 திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் தெற்கு நோக்கி காட்சி தருகிறார். காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனே அனைத்து சிவாலயத்திற்கும் அம்பாள் என்பதால் காஞ்சியில் எந்த ஒரு சிவாலயத்திலும் அம்பாளை தனி சன்னதியில் தரிசிக்க முடியாது. பஞ்சலோகத்தாலான அம்பாளையே தரிசிக்க முடியும். ஆனால் இந்த கோவிலில் உள்ள தர்மவர்த்தினி அம்பாள் சிலாரூபமாக உள்பிரகாரத்தில் தனி சன்னதியில் அருள்பாலிப்பது இத்தலத்தின் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக காலபைரவர், ஆஞ்சநேயர், நவநீத கிருஷ்ணரை தரிசிக்கிறோம். குழந்தை வரம் வேண்டி வருபவர்கள் நவநீத கிருஷ்ணருக்கு வெண்ணெய் சாத்தி வழிபடுகின்றனர். பின்பு அதை பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்குவது இக்கோவிலின் சிறப்பாக உள்ளது. வெளிப்பிரகாரத்தில் தலவிருஷமான வில்வ மரத்திற்கு அடியில் நாக தெய்வங்களை தரிசிக்கிறோம். பின்பு கன்னிமூலை கணபதி, மயில் வாகனத்திற்கு எதிரில் வள்ளி தெய்வானை சமேத சண்முகர் ஆகியோர் தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றனர். வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது மூலவர் விமானம் அற்புதமாக காட்சி தருகிறது.
இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சக்கர தீர்த்த குளத்தில் நீராடினால் அனைத்து பாவங்களும் நீங்குவதோடு புண்ணியங்கள் பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அதன் காரணமாகவே இந்த கோவில் புண்ணிய கோடீசம் என அழைக்கப்படுகிறது. முக்கிய விழாக்கள்: பிரதோஷம், மகா சிவராத்திரி, ஐப்பசி அன்னாபிஷேகம், மார்கழி, ஆருத்ரா தரிசனம், ஆனி திருமஞ்சனம், கார்த்திகை தீபம், தமிழ் புத்தாண்டு ஆகியவை கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இக்கோவிலில் உள்ள சக்கர தீர்த்தத்தில் குளித்து பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெற பக்தர்கள் வழிபாடு செய்கிறார்கள். மேலும் திருமண தடை, குழந்தை பேருக்காக கோவிலில் பிரார்த்தனை வைக்கப்படுகிறது. கோவில் தினமும் காலை 6 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 7:30 மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அமைவிடம்: காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சின்ன காஞ்சிபுரத்தில் புண்ணிய கோடீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது.